calendar tricks. So இந்த 4 model question தான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So இந்த 4 model questions நீங்க சால்வ் பண்ணனும் அப்படினா number of odd days இதோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். So அதோட கான்செப்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அவேலபிளா இருக்கும். So அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. First question, how many odd days are there in 527 days? So odd days எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. So number of days கொடுத்திருக்காங்க which is 527 கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து odd days find out பண்ணோம் அப்படினா கொடுத்திருக்க number divide by 7. அதாவது கொடுத்திருக்க days divide by 7 பண்ணனும். So 7 times 7 பாத்தீங்கன்னா 49. So இது வந்து 12 கிடைக்கும். இங்க வந்து 4 கிடைக்கும். So இத cancel out பண்ணீங்கன்னா which is 3. இங்க வந்து 7. 7 5s are 35. So remainder என்னது 2. உங்களோட quotient வந்து which is 75. So இந்த quotient வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா which is number of weeks. உங்களோட remainder பாத்தீங்கன்னா which is number of odd days. So number of odd days in 527 days தான் கேட்டிருந்தாங்க. So 2 தான் answer. So concept of odd days இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். கொடுத்திருக்க days வந்து divide by 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு weeksம் கிடைக்கும், அதே மாதிரி odd daysம் கிடைக்கும். உங்களோட quotient வந்து என்ன சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா number of weeks. உங்களோட remainder வந்து number of odd days. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B which is 2. செகண்ட் क्वेश्चन பாருங்க, how many weeks are there in 100 days கேட்டிருக்காங்க. So first questionல number of odd days கேட்டிருந்தாங்க, செகண்ட் questionல வந்து weeks கேட்டிருக்காங்க. provided உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 100 days தான் கொடுத்திருக்காங்க. So days கொடுக்கும்போது இந்த odd days ஓ weeks ஓ ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. divide by 7 தான் பண்ண போறீங்க. divide by 7 பண்ணா 1 times 7 7. So 10 minus 7 பண்ணீங்க 3, 0 இங்க இருக்கு. 7 4s are 28. So remainder வந்து 2. quotient வந்து 14. So நம்ம சொல்லியிருந்தோம் ரிமைண்டர்ன்றது வந்து odd days, quotientன்றது number of weeks. உங்களோட क्वेश्चनல number of weeks தான் கேட்டிருந்தாங்க which is 14. So 100 daysல எவ்வளவு weeks இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14 weeks இருக்கு and 2 odd days. क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D which is 14. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what is the difference between number of odd days and weeks in 200 days? கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 200 days கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா odd days find out பண்ணலாம். அதாவது உங்களோட ரிமைண்டர், வீக்ஸ்ன்றது வந்து உங்களோட quotient. இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதனால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 14. சோ ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு 6 இருக்கு. தென் 0 கொண்டுட்டு வரீங்க. சோ எத்தனை டைம்ஸ்னு பாத்தீங்கன்னா 8 times 7 வந்து 56. சோ ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும் 4 கிடைக்கும். சோ இது வந்து ரிமைண்டர், இது வந்து உங்களோட quotient. சோ உங்களோட quotientன்றது weeks, ரிமைண்டர்ன்றது odd days. இதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ 28 minus 4 which is 24. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் 24. சோ உங்களோட weeks and odd days இதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க which is 24. So third questionோட ஆன்சர் பாத்தீங்கன்னா which is 24. Next question பாருங்க, what is the ratio between number of odd days and weeks in 300 days? So இதுல எது first எது second கொடுத்திருக்காங்கன்றது ரொம்ப important. So ratio கேட்டிருக்காங்க between எதுக்கு number of odd days first கொடுத்திருக்காங்க, next weeks in எவ்வளோ daysல 300 days. So 4 times பாத்தீங்கன்னா 28. So remainder வந்து 2, இங்க 0 கிடைக்கும். 2 times வந்து 14. So remainder என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். quotient வந்து பாத்தீங்கன்னா 42. So ratio அப்படினும்போது அது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு தெரியும், A is to B. So உங்க क्वेश्चनல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா number of odd days கொடுத்திருந்தாங்க is to weeks கேட்டிருந்தாங்க. So ப்ராப்பரா எழுதும்போது odd days தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். So odd days நீங்க பாத்தீங்கன்னா which is 6 is to 42. இத வந்து நீங்க கேன்சல் அவுட் பண்ணலாம். 6 is to 42. A is to B னா அதோட மீனிங் என்னது A by B. அதே மாதிரி இந்த 6 by 42 னு எழுதலாம். 1 times 6 7 6 are 42. So 1 by 7 எப்படி எழுதலாம் 1 is to 7 னு எழுதலாம். So இந்த 6 is to 42 என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். எந்த டேபிள்ல கட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 6 டேபிள்ல டிவைட் பண்ணிருக்கேன். both numerator and denominator. So 1 is to 7 கிடைச்சிருக்கு. So ப்ராப்பரா இங்க நீங்க போடணும். ரேஷியோ between என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, number of odd days and week தான் கேட்டிருந்தாங்க. நீங்க क्वेश्चन மாத்தி week and odd போடுறீங்க 7 is to 1 கிடைக்கும். பட் ஆப்ஷன்ல நமக்கு பாத்தீங்கன்னா 1 is to 7 னு கொடுத்திருப்பாங்க, 7 is to 1 னு கொடுத்திருப்பாங்க. So கேர்ஃபுல்லா இத வந்து நீங்க அட்டெம்ப்ட் பண்ணனும். So odd day தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க, அடுத்து வந்து week. So இந்த क्वेश्चनோட ஆன்சர் 1 is to 7. So இந்த 4 மாடல் क्वेश्चनே பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் odd days யூஸ் பண்ணி தான் क्वेश्चனை வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். So அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். Thank you so much for watching this video.